கொரக்கர் சித்தர், காற்றை கட்டுப்படுத்திய யோகி. சக்தி நிலையம், பொள்ளாச்சி மருதமலை சுற்றுப்பகுதி. இங்கு காற்றை கூட கொரக்கரின் யோக சக்தியை தாங்கியிருக்கிறது என்று மக்கள் நம்பிக்கை. அவர் அமர்ந்து தியானித்த குகை இன்னும் அமைதியால் அதிர்கிறது. சித்தரின் சக்தி. கொரக்கர் காற்றை பிராணன் கட்டுப்படுத்தும் முதன்மை யோகி. உடல் உள் உறுப்பு செயல்களை, மூச்சின் ஓட்டத்தை, உள்ளுணர்வின் நரம்பு திசை நடத்தையை அனைத்தையும் துல்லியமாக உணர்ந்து அதை கட்டுப்படுத்தியவர். எளிய சொல்லில் உயிர் ஓடும் திசையை புரிந்தவர். தியானம் உபதேசம். அவர் கூறியது, மூச்சு ஓடும் திசைதான் வாழ்க்கை ஓடும் திசை. மூச்சை நேர்பாதையில் வைத்தால் வாழ்க்கையும் நேர்பாதையில் செல்லும் அனுபவ பலன். கொரக்கரை நினைத்து ஒரு நொடிதான் தியானித்தாலும் உள்ளே ஓடும் கலக்கம் தனியும், மனம் ஆழமடையும், உடல் லேசாகி சக்தி பாயும். அவரின் அருள் உயிர் சக்தியை எழுப்பும். நமக்கான அருள். பயம் குறையும், உடல் மனம் சமநிலை பெறும், மூச்சு நிதானமாகும், யோகத்திற்கு இயற்கையான ஈர்ப்பு அதிகரிக்கும். கொரக்கர் அருள் மனத்திற்கு அமைதியும் வீரமும் சேர்க்கும். அவரை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள்: மன அழுத்தம், களைப்பு குறைதல், நரம்பு பலம் அதிகரித்தல், மூச்சில் லயிப்பு, தியானம் எளிதாகுதல், தைரியம், தெளிவான முடிவு எடுக்கும் திறன். சிறப்பு குறிப்புகள்: 18 சித்தர்களில் மிக வலிமையான யோக சக்தி கொண்டவர். கொரக்கர் குண்டலினி யோகம் என்ற தனித்த யோக முறையை உருவாக்கினார். இயற்கையில் நடக்கும் காற்றின் இயக்கத்தையும் மனித உடலின் மூச்சுடனும் இணைத்த முதல் யோகி.